புது சூப்பர்மேன் வந்திருக்காரு. ஹென்றி கேவில் தான் வழக்கமா சூப்பர்மேன் ரோலை ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம ஜேம்ஸ் கன் அவர்கள் அடுத்த சூப்பர்மேன் படத்தை எடுக்கிறதா இருந்தது. ஸோ அவரு சூப்பர்மேனை மாத்துறாரா மாத்தலையான்ற பல டைலாமா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா புதிய சூப்பர்மேன் ஒருத்தர் வந்திருக்காரு ஹென்றி கேவிலுக்கு பதிலா. அதோட டீசரே இப்ப ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஹென்றி கேவிலுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் பண்ணல, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, டிசிக்கு ஹென்றி கேவிலுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் இருந்தாலுமே இது ஜேம்ஸ் கன் அப்படிங்கிறவர் இருக்கிறதுனால கண்டிப்பா இது சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்டா பாத்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி 3லே வேற லெவலா பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ட்ரெய்லர் டீசரை பார்க்கும்போது ரொம்பவே நிறைய எமோஷனல் விஷயங்களும் இருக்கு, கண்டென்ட் இருக்கு படத்துல அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ரொம்ப வித்தியாசமாகவும் இந்த ட்ரெய்லர் இருக்கு. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே ரொம்ப சண்டைகள் காட்சிகள், அப்புறம் ஓப்பனிங்ல சின்ன சின்ன டைலாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கா இருக்கு. கண்டிப்பா ஜேம்ஸ் கன் அவர்களுடைய படைப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்பலாம். அதுவும் இல்லாம ஒரு டார்க் காமெடி இதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. சூப்பர்மேனோட டாக் அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது தெரியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த டீசரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.